ஹாய் ஹலோ பீப்புள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் கரெக்டாக கருப்பு ரிலீஸ் ஆகி 3வது மாதம் முடிகிற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி விட்ருக்குறாங்க. 2 வெற்றியாளர்கள், அதாவது கருப்பு பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்து சூர்யா சாரும், லக்கி பாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு பிளாக் பஸ்டரோட நம்ம வெங்கி அட்லூரி இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு படம் அப்படின்றதுனால இந்த படம் மேலே எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படின்றது எனக்கு தெரியாது. சூர்யா சார் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். பட் எனக்கு பர்சனலாக ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி பண்ணிச்சா அப்படின்னு நீங்கள்லாம் கேட்டியே அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்குண்டான விடை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோடைய அந்த கோர் பிளாட்னு ஒன்று இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் ஒரு பிளாட் இருக்கும். அந்த பிளாட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர். அதாவது ஏஜ் டிஃப்ரென்ஸ் 42 வயசு ஹீரோ, 22 வயசு ஹீரோயின், இவங்களுக்குள்ள எப்படி வந்து இந்த காதல் அப்படின்றது உள்ளே நுழையுது அப்படின்றதுக்கு ஒரு பிளாட் எடுத்திருக்காங்க இல்லையா? அது வந்து உண்மையிலேயே ஹெட்ஸ் ஆஃப் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு பிளாட். வாழ்த்துக்கள்யா, வாழ்த்துக்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உண்மையிலேயே இதில் தூக்கி பிடிக்கக்கூடிய பில்லர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூர்யா சார், மமிதா பைஜு, அதுக்கப்புறமா நம்ம ராதிகா சரத்குமார், அதுக்கப்புறமா நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய பின்னணி இசை, கேமரா ஒர்க் நல்லா இருந்தது, கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து சூர்யா சாருடைய படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமரா ஒர்க் வந்து பயங்கரமாக வாவ் அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுத்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். மற்றபடி இந்த படத்தில் வந்து என்னடா வாவ் அப்படின்ற ஃபீல் கொடுத்துச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எஸ், எமோஷன்ஸ் இந்த படத்தில் வந்து நல்லாவே கனெக்ட் ஆச்சு. அதுவும் குறிப்பாக ஃபஸ்ட் ஹாஃபில் வரக்கூடிய எமோஷன் சீன்ஸ் எல்லாமே வந்து அப்படி பச்சக்குன்னு நம்மளை வந்து அப்படியே நெஞ்சை பிழிஞ்சு கண்ணில் வந்து அப்படியே கண்ணீராக வர வச்சுது அப்படின்னு நான் சொல்லுவேன். சூர்யா சார் அவருடைய கேரக்டருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் பண்ணுறது எல்லா படத்துலையுமே பண்ணுவார். அதை இந்த படத்துலேயும் நிறைவாகவே பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுவும் குறிப்பாக சில சீக்வன்ஸ் இருக்கும். அந்த சீக்வன்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு விண்டேஜ் சூர்யா சாரை பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. குறிப்பாக ஒரு 40 to 50 செகண்ட்ஸ் அவர் வந்து மோனோ ஆக்ட் ஒன்று பண்ணணும். அவரே தனிமையாக உட்காந்து ஃபீல் பண்ணி எமோஷ்னலாக ஒரு சீனு எனக்கு அப்படியே வாரணமாயிரம் அந்த சூர்யாவை பார்த்த ஒரு ஃபீல் இருந்தது. நானும் கண்ணில் கண்ணீர் வச்சுட்டேன். உண்மையிலே அதான் நடிப்பு. ஏன் வந்து நடிப்பின் நாயகன் அவரை சொல்கிறாரு எல்லாரும் அப்படின்றதுக்கு வந்து அது ஒரு சாம்பிளாக நான் பார்க்குறேன். ஆனால் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நல்லாவே படம் முழுக்கவே சிரிச்சிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய பாயிண்ட்டு. கொஞ்சம் அப்படியே ஏய் அப்படின்ற மாதிரியே ஒரு விறப்பாகவே இருந்தாப்புல. அதாவது சிங்கம் அந்த ஒரு விறப்பு இருப்பாப்புல, அதோட கொஞ்சம் கம்மியாக இந்த படத்துலேயும் விறப்பாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அப்புறம் மமிதா பைஜு அவங்களும் நம்ம ராதிகா மேமும் சேர்ற சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பட்டாசு தான். அப்படியே தியேட்டர் ஃபுல்லாக பயங்கரமாக சிரிப்பலை அப்படியே தூவுது. சூப்பர் பர்ஃபார்மர். உண்மையிலேயே இன்னும் தமிழ் சினிமாவில் எவ்வளவு ஸ்ட்ராங்கான கேரக்டர் கொடுத்தாலும் இந்த படம் நல்லா பண்ணும்பா அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக அடுத்தடுத்து அவருடைய படங்கள் இருக்கும் அப்படின்றதுல எந்தவித டவுட்டுமே கிடையாது. இந்த படத்தில் தி பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்ததாக ராதிகா மேம், தாய்க்கிழவியை பற்றி என்னத்தை பேச, எத்தனை படத்துக்கு தான் பேசுகிறது அவங்கள. எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் இன்டென்ஸ் கேரக்டர்னாலும் துவம்சம் பண்ணிடுவாங்க. லைட் ஹார்ட்டடாக அப்படியே ஜாலியாக அப்படின்னாலும் பண்ணிடுவாங்க. எல்லாமே சூப்பராக அப்படி வந்து அவங்களுடைய நடிப்பு திறமையெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு நமக்கெல்லாம் வயசு பத்தாது. ஆனால் தரமான செய்கை மிஸ்ஸஸ் நிர்மலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒதுங்கி போயிடலாம். படத்தில் வந்து இன்னொரு பில்லர் அப்படின்னு சொன்னால் ஜிவி பிரகாஷ் சில தீம்லாம் போட்டிருக்காப்புல. அதுவும் சில ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இருக்குது. 2 ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். த ஒன் அந்த சாங்கை பேக்ரவுண்டில் போட்டுட்ருக்காப்புல, பிரிச்சிட்டாப்புல. வாவ், நானாக திரிச்சிட்டேன், என்னமா போட்டிருக்காயா அப்படின்ற மாதிரி. அதாவது எமோஷன் சீக்வன்ஸ் அப்படின்னா நார்மலாகவே இந்த ஒரு மாதிரி அப்படி இந்த ஒரு மெலடி அந்த எமோஷனுக்குள்ளே கொண்டு போகணும் அப்படின்னா ஜிவி பிரகாஷ் வந்து நம்ம மனசுக்குள்ளே போய் கொட்டஞ்சி எடுத்து வெளியே கொண்டு வந்துடுவாப்புல. அதே தான் எக்ஸாக்டாக இந்த படத்துலையும் பண்ணுறாப்புல. வேறு லெவல் ஒர்க்கு, வாழ்த்துக்கள். படத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு நரேஷன் ஒன்று போதில்ல, ஒரு கோர் கண்டென்ட் ஒன்று இருக்குது. அந்த கோர் கண்டென்ட் வந்து செகண்ட் ஹாஃபில் டிவேட் ஆகி எங்கெங்கெல்லாமோ போகுதோ அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் நமக்கு வருது. அந்த மெயின் கண்டென்ட் அந்த 42க்கும் 22க்கும் உண்டான
இவங்க எப்படி வாழ்க்கையில் சேர போகிறாங்க, நம்ம குஷி படத்தில் வந்து நம்ம எஸ்ஜே சூர்யா சொல்கிற மாதிரி இவங்க எப்படி சேர போகிறாங்க அப்படின்னு நம்ம அந்த கண்ணோட்டத்தோடு பார்த்துட்டு இருந்தால் படம் வந்து வேறு மாதிரி ட்ராவல் ஆகி அது வந்து கொஞ்சம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்த கிரிப்னஸ், ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்த அந்த சுவாரஸ்யம் செகண்ட் ஹாஃபில் வந்து அப்படியே கொஞ்சம் டவுன் ஆகிடுது. ஆனால் இந்த டவுன் ஆகிறதுமே நமக்கு வந்து ரொம்ப தெரியக்கூடாது உங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சாரையும் மமிதாவுக்கும் உண்டான அந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே பண்ணி நம்ம வெங்கி அட்லூரி வந்து கொஞ்சம் நம்மளை வந்து அப்படியே ஏமாற்ற ட்ரை பண்ணியிருக்காப்புல. பட் இருந்தாலும் நம்மளை மாதிரி ஆட்கள்கிட்ட கொஞ்சம் அந்த செகண்ட் ஆஃப் எக்ஸ்போஸ் ஆகத்தான் செய்யுது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக இருக்க வேண்டிய ஒரு கண்டென்ட்டு இந்த விஸ்வநாதன் சன்ஸ். ஆனால் செகண்ட் ஹாஃபில் ஏற்பட்ட அந்த தொய்வு அது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக அந்த பிளாக் பஸ்டர் அப்படின்றத வந்து ஓரளவு கொஞ்சம் குறைச்சி ஹிட் அப்படின்ற லெவலுக்கு போகும் அப்படின்றது என்னுடைய பாயிண்ட்டு. பட் எல்லா தரப்பு ஆடியன்ஸுக்கும் இந்த படம் போய் சேருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சத்தியமாக எனக்கு அது தெரில. பட் ஏசென்ட்ரு ஆடியன்ஸ் வந்து பயங்கரமாக இந்த படத்தை கொண்டாட போகிறாங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்கள் நல்லா பார்த்துட்டே இருங்க, இந்த அடுத்து வரக்கூடிய வீக் டேஸ் எல்லாத்துலேயுமே வந்து அந்த புக்கிங்ஸ் ஆகும் இல்லையா, அதுலேயே உங்களுக்கு பார்த்தா தெரியும் வாவ் அப்படின்ற அந்த ஒரு லெவலில் புக்கிங்ஸ் போகிறது வந்து கண்டிப்பாக ஏ சென்டரில் வந்து பயங்கரமாக போகுது. பட் பிஎன்சியில் வந்து எப்படி போகும் அப்படின்றது வந்து என்னால் இப்போ கணிக்க முடியல. பட் செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் அதை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது தாங்கிறது கொஞ்சம் கஷ்டம்ப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலும் இருக்கத்தான் செய்யுது. பட் ஓவராலாக ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் படமாக பார்க்குறப்ப நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபையான படமாக தான் இந்த படம் கண்டிப்பாக இருக்குது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக் ஆஃப் சூர்யா கண்டினியூஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5க்கு நான் 3.75 கொடுப்பேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.